ஒரு தமிழ் படம் இந்திய அளவில் பெரிய எதிர்பார்ப்பில் இருக்குது அப்படின்னா நம்ம எல்லாருமே கண்டிப்பாக இந்தியன் 2 படத்தை கண்டிப்பாக சொல்லி ஆகும். அப்படி அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருக்கிற படம் வந்து கொஞ்ச நாளாக ரிலீஸ் டேட் சொல்லி இப்படியே தள்ளிக்கிட்டே போகுது. இது எப்போ வருமா வராதா, இந்தியன் 2க்கு என்ன தான் ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் நிறையா விஷயங்கள் தொடர்ந்து போயிட்டே இருந்தது. இதுக்கு நடுவில் நேற்று ஆர்சிபி வெர்சஸ் சிஎஸ்கேயில் வந்து நம்ம உலகநாயகன் டாக்டர் கமல் சாரும் அப்புறம் இயக்குனர் சங்கர் அவர்களும் இணைஞ்சு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க. அதில் நிறைய விஷயம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இது எல்லாத்தையும் பேசுவோம். இது இல்லாமல் அப்புறம் இந்த ஆடியோ லான்ச்சில் ஒரு விஷயம் நடக்க போகுது, அதை பற்றியும் நம்ம பேசுவோம். இந்த இந்தியன் 2 இதுவரையும் வியாபார ரீதியாக எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படிங்கிறது ஒரு இன்சைட் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஒரு மிகப்பெரிய வியாபாரம் இந்த படத்துக்கு இருக்குது, ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ். அதையுமே இந்த வீடியோவில் நம்ம பேசுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாடி நான் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்துஸ்தானி பாரத்யூடு அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தி, தெலுங்கு, தமிழில் எல்லா லாங்குவேஜ்லேயுமே பெரிய வசூல் எடுத்த படம் இந்தியன் பாகம் 1 1996. இப்போ இந்த படம் இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ வரப்போகுது, அதாவது 28 வருஷம் கழிச்சு இப்போ வரப்போகுது. இந்த படம் இப்போவுமே அந்த தன்மை கொஞ்சம் கூட மாறாமல் அப்படியே அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷனோட இப்போவும் இருக்குது. எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா, பாரத்யூடு 2 அதுவுமே வந்து ஆந்திரா தெலுங்கானாவில் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அப்புறம் ஹிந்துஸ்தானி 2 அதுக்குமே ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இந்தியன் 2 தமிழில் சொல்லவே தேவையில்லை. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி விக்ரம் வந்து ஒரு மிகப்பெரிய வசூல் சாதனை பண்ணிச்சு. ஒரு 5 வருஷமாக இருந்த ஒரு தமிழ்நாட்டு வசூல், ஒரு தெலுங்கு படம் வசூல் சாதனை ஒன்று வச்சுருந்துச்சு. அதை எந்த படமுமே முறியடிக்கலை. நிறையா பெரிய பெரிய ஹீரோக்கள் படங்கள் வந்தது. 5 வருஷம் கழித்து விக்ரம் படம் தான் வந்து தமிழ்நாட்டில் 151 கோடி வசூல் கிட்ட இருந்த பாகுபலி வசூலை முறியடித்து தமிழ்நாட்டில் அதுக்கும் மேலே கெப்பாசிட்டி இருக்குது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண படம். அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் உடனே வந்த PS1 பொன்னியின் செல்வன் பாகம் 1 அதோட வசூல் பண்ணி 200 கோடிக்கு மேலே இங்கே வந்து வசூல் எடுக்க முடியும் அப்படின்னு காமிச்ச படம். ஸோ அதுக்கப்புறம் ஜெயிலர், அப்புறம் லியோ, இதெல்லாம் வந்து பெரிய வசூல் தமிழ்நாட்டில் எடுத்தது. இது எல்லாத்தையுமே தாண்டி, அதாவது விக்ரம் கிட்ட அந்த பாகுபலியை தாண்டி வசூல் எடுத்த படங்கள் இது எல்லாமே. அப்புறம் இந்தியன் 2 இந்த படம் ஆரம்பித்ததுலேருந்தே நிறையா பிரச்சனை, மறுபடியும் ரீஷூட்லாம் பண்ணாங்க. இந்த படத்தில் நடித்த நிறையா பேர் இறந்து போயிட்டாங்க, நிறையா பேருக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, நிறைய பேர் கொரோனாவுக்கு அப்புறம் நிறைய பேர் வர்றதுக்கு தவிர்த்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட சிக்கல் இந்த படத்தில் இருந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி இந்த படம் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிட்டு ஜூலை 2nd வீக், அதாவது 12ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 12ஆம் தேதி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் சொல்கிறது ஜூலை 12. ஜூன் 13 அப்படிங்கிறது ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது சில காரணங்களால் தள்ளி போயிடுச்சு. அந்த டேட்டில் ராயன் வருது. இப்போ அது மட்டும் இல்லாமல் ஜூன் 1ஆம் தேதி வந்து இந்த படத்தோட ஆடியோ லான்ச் வந்து பெருசாக பயங்கர பிரம்மாண்டமாக நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு முக்கியமான கெஸ்ட்டாக பங்கேற்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு. அப்படி அவர் பங்கேற்றாரு அப்படின்னா கண்டிப்பாக 2 பேரும் பயங்கர ஃப்ரெண்ட்ஸு. இந்தியன் 2 வந்து கண்டிப்பாக தமிழ் சினிமாவோட இப்போதைக்கு ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட்டு. இது தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்லை, தமிழ் சினிமாவை உலக தரத்துக்கு கொண்டு போகிற படங்கள் அப்படிங்கும்போது கண்டிப்பாக சங்கரும் கமல் சாரும் அதில் 2 பேருமே எப்போவுமே வந்து ஒரு பங்கு எப்போவுமே இருக்கும். காலங்காலமாக அது இருந்திருக்கு. இப்போ 2 பேர் சேர்ந்து மறுபடியும் ஒரு மிகப்பெரிய பங்காக இது இருக்கும். அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இதை தட்டி கழிக்க மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். ஸோ என்னோடய ஒப்பீனியன் அவர் வருவார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா கமல் சாருக்காக அவர் கண்டிப்பாக வந்துடுவார். அவர் வந்துட்டு அங்கே கூட தன்னை டவுன் பண்ணிவிட்டு கமல் சார் எவ்வளோ பெரிய லெஜெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் பேசுகிறாரு. அதை காலங்காலமாக நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அப்புறம் இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா தமிழ் சினிமா ஒரு மோசமான நிலைமையில தான் இருந்தது ஒரு 4 மாதம் காலகட்டம் வரையுமே. இப்போது அரண்மனை வந்து ஓரளவுக்கு இந்த வருஷத்தோட ஃபஸ்ட்டு பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கு. ஒரு 75 கோடிக்கு மேலே இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஆனாலுமே நீங்கள் வேறு இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா மலையாளத்தில் பார்த்திங்க அப்படின்னா மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது. அதே மாதிரி தெலுங்கில் பார்த்திங்க அப்படின்னா ஹனுமான் டில்லு ஸ்கொயர்னு சொல்லிட்டு ஒரு பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர் படங்கள் இருக்குது. அப்புறம் ஹிந்தியில் கூட ஃபைட்டர், இந்த மாதிரி நிறையா படங்கள் வேறு லாங்குவேஜில் பெரிய பிளாக் பஸ்டர் இருக்குது. ஸோ இந்த வருஷம் தமிழ் சினிமா ஒரு மோசமான காலகட்டம் தான். இப்போ அரண்மனை தவிர்த்துட்டு பார்த்திங்கன்னா வேறு எந்த படமும் பெருசாக போகலை. இப்போ ரீசெண்டாக வந்த ஸ்டார்லேருந்து
அப்புறம் இங்கே நான் தான் கிங்கு அப்படிங்கிற இந்த படங்கள் ஸ்டார் கூட ஓரளவுக்கு வசூல் ரீதியாக ஓரளவுக்கு ஒரு பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படின்னாலுமே அப்படியே இண்டஸ்ட்ரிக்கு ஏதாவது பெருசாக உதவி பண்ணுற மாதிரி ஏதாவது பெரிய ஹிட்டு வந்திருக்கா? அதாவது ஒரு பெரிய பிளாக் பஸ்டர், ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி ஹிட்டு அப்படிங்கும்போது அந்த இண்டஸ்ட்ரியே வந்து ஒரு ஸ்டெப்பு மேலே போகும். அப்படி இண்டஸ்ட்ரி ஒரு ஸ்டெப்புக்கு மேலே போகிற அளவுக்கு இந்த 2024 ஒரு ஹிட்டு வந்ததா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படிங்கிறது தான் பதில். ஸோ அதுக்கப்புறம் இப்போ கூட ஜூன் 13 வந்து ராயன், அதுக்கப்புறம் நிறையா படங்கள் வணங்கான், அது இதுன்னு நிறையா படங்கள் வந்தாலுமே இப்போதைக்கு கமல் சார் அவர்களோட நடிப்பில் சங்கர் அவர்களோட இயக்கத்தில் வர இந்தியன் 2 தான் இப்போதைக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருக்குது. இந்த படம் வந்தால் இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா வசூல் சாதனையுமே முறியடிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த படம் ப்ரீசேல் பிஸ்னஸ் ஒரு டாக் ஒன்று போய்கிட்டு இருக்கு, இருக்கிறதுலே ஒரு பெரிய வேலை. ஸோ முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஓடிடி ரைட்ஸு நெட்ஃப்ளிக்ஸு 200 கோடிக்கு மேலே, எந்த ஒரு தமிழ் படமுமே அதை பண்ணதில்லை. 200 கோடிக்கு மேலே அது முன்னாடியே அவங்க வாங்கிட்டாங்க. அப்புறம் சேட்டலைட் ரைட்ஸு ஒரு 70 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க, கலைஞர் டிவி வாங்கிட்டதா சொல்கிறாங்க. அப்புறம் கர்நாடகா, ஆந்திரா இந்த 2 படங்களுமே வேறு எந்த ஒரு தமிழ் படமுமே போகாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய விலைக்கு போயிருக்கிறதா பேசப்படுது. அது எல்லாத்தையுமே நம்ம வரப்போகிற நாட்களில் கண்டிப்பாக அது எல்லாத்தையுமே ரொம்ப டீட்டெயிலாக பேசுவோம். இது இல்லாமல் ஓவர்சீஸு கண்டிப்பாக RKFI தான் வந்து அவங்க தான் எடுத்துப்பாங்க ஓவர்சீஸ் ரைட்ஸை. அப்புறம் ரெட் ஜெயிண்ட்டு, ஸோ இது வந்து ஒரு 100 கோடி எஸ்டிமேட்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெட் ஜெயிண்ட் தான் வந்து அவங்க ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர், கண்டிப்பாக அவங்க தான் வந்து அந்த டிஸ்ட்ரிபியூஷன் தமிழ்நாட்டில் எடுத்துப்பாங்க. ஸோ அதனால் ஒரு அப்ராக்சிமேட் 100 கோடி அப்படின்னு போட்டாலுமே இப்போதைக்கு தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ் படமாக இதுதான் அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இல்லாமல் ஹிந்தி தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 25 கோடி, டப்பிங் ரைட்ஸு 40 கோடி கிட்ட போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இதுவே ஒரு மிகப்பெரிய விலை போயிருக்கு. ஸோ இந்தியன் 2 மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு 6 மாதம் கழிச்சு, அதாவது இந்தியன் 2க்கு அப்புறம் ஒரு 6 மாதம் கழிச்சு இந்தியன் 3யும் வரப்போகுது. ஸோ அதுக்கும் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ இது மட்டும் இல்லை, என்னென்னா கமல் சாருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் 2, அதுக்கு முன்னாடி இப்போ ஜூன் 27 கல்கி, அப்புறம் தக் லைஃப் அதுவுமே இந்த வருஷமே வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஏன்னா டோட்டலாக எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க தக் லைஃப் ஷூட்டிங் எல்லாத்தையுமே. அப்புறம் இந்தியன் 3 அது வந்து நம்ம ஜான் 2025 அப்படின்னு சொல்லிக்கலாம். தொடர்ந்து 4 படம் வருது. இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு 4 படம் எல்லா ஹீரோக்குமே வரும். எல்லா ஹீரோக்குமே ஒரு 4 படம் அடுக்கடுக்காக ஒரு 6 மாதத்துக்குள்ளே வரும். அந்த 4மே ஒரு மிகப்பெரிய பட்ஜெட், மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் இருக்க படம் அப்படிங்கிறது தான் பெரிய விஷயம். இது எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 மாத காலகட்டத்தில் ஒரு 4 படம் ஒரு ஹீரோக்கு வருது. இது 4மே மிகப்பெரிய பேன் இண்டியா மூவி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்தியாவில் இப்போதைக்கு எந்த ஹீரோவுமே கிடையாது. உலகநாயகன் கமல் சார் மட்டும்தான். ஸோ அப்புறம் இந்த இந்தியன் முதல் பாகம் வந்து எந்த அளவுக்கு வேறு லாங்குவேஜில் பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரதி 2 அது வந்து தெலுங்கில் கிட்டத்தட்ட 11 கோடிக்கு மேலே வசூல். அப்புறம் இந்தியன் வந்து தமிழில் மட்டும் இல்லாமல் ஹிந்தியில் ஹிந்துஸ்தானிங்கிற பேரில் அங்கே ஒரு மிகப்பெரிய வசூலை வாரிக்கு வச்சுது. வேறு எந்த ஒரு சவுத் இந்தியன் ஃபிலிமுமே அதுக்கு முன்னாடி அவ்வளோ பெரிய வசூல் ஹிந்தியில் வந்து எடுத்ததே இல்லை, ஹிந்தி லாங்குவேஜில். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெரிய வசூலை எடுத்து இப்போது 2வது பாகத்துக்குமே அப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பெக்டேஷனை வச்சுருக்கு. அப்புறம் இந்தியன் 2 படத்தோட ப்ரொமோஷன் நேற்று ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எந்த அளவுக்கு ஒரு ஸ்டார்ட்னா ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டார்ட். இது முன்னாடி வேறு எந்த ஒரு தமிழ் படத்துக்குமே எந்த ஒரு சவுத் இந்தியன் மூவிக்குமே இப்படிப்பட்ட ஒரு ஸ்டார்ட்டு, அதாவது ஒரு ப்ரொமோஷன் ஸ்டார்ட் இப்படி இருக்காது. இதுக்கு முன்னாடி கல்கி கூட ஒரு அமிதாப் பச்சனோட ரோலை வந்து ரிவீல் பண்ணுறதுக்கு ஒரு ஜியோ சினிமாவில் கூட அது பண்ணியிருந்தாங்க. இப்போது அது தொடர்ந்து இந்தியன் 2வோட ஃபஸ்ட்டு ப்ரொமோஷனே இங்கே IPL, அதுவும் முக்கியமான ஒரு கீ மேட்ச், இந்த சீசன்லேயே ரொம்ப முக்கியமான மேட்சாக பார்க்கப்படக்கூடிய CSK vs RCB. நேற்று இது ஒரு சரியான மேட்ச். இந்த மேட்ச்சில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க உள்ள குவாலிஃபயர் ரவுண்டுக்கு தேர்வு செய்யப்படுவாங்க. ஸோ இதில் 18 ரன் வித்தியாசத்தில் RCB ஜெயிக்கணும், இல்லை 18 ரன் வித்தியாசத்தில் தோத்தாலும் CSK உள்ள அப்படிங்கிற மாதிரி. ஸோ பயங்கரமான மேட்ச், எல்லாராலையும் ஃபுல் மேட்ச் கிட்டத்தட்ட நேற்று கோடிக்கணக்கான பேர் பார்த்துருக்காங்க. அந்த மேட்ச்சில் இந்த இந்தியன் 2வோட ப்ரொமோஷன், இந்தியன் 2வை பற்றி பேசப்பட்டிருக்கு. இந்தியன் படம் எப்படி வந்து ஃபஸ்ட் பார்ட் வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத ஸ்ரீகாந்த் அவர்கள் பேசினார். அதுக்கப்புறம் இர்ஃபான் பத்தான் கூட போயிட்டு உட்காந்து ப்ரொமோஷன் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு பயங்கர ஸ்மார்ட்டான மூவ், மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜி இந்த ப்ரொமோஷனை பொறுத்த வரையும். ஸோ இதுவே இந்த படத்துக்கு அடுத்த ஒரு லெவலை கொடுத்துடுச்சு. ஸோ இதுவே இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை கூட்டி விட்டுருச்சு.
ஸோ இதுதான் உண்மை. நேற்று ப்ரொமோஷன் ரொம்ப ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணியிருக்காங்க, ஐபிஎல்லை தேர்ந்தெடுத்தது. அப்புறம் நான் வந்து பெரிய ஸ்டாரு, எனக்கு வந்து இந்த ப்ரொமோஷன்லாம் தேவையில்லைப்பா, நான் ப்ரொமோஷன்லாம் பண்ண மாட்டேன், எனக்கு நான் வந்தாலே வந்து பார்த்துருவாங்க அப்படின்லாம் இந்த காலத்தில் கிடையவே கிடையாது. நீங்கள் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ப்ரொமோஷன் பண்ணணும். அதுவும் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் இப்போதைக்கு மக்கள் எங்கே இருக்காங்க, மக்கள் எதில் அதிகமாக இருக்காங்க, எதில் கவனம் அதிகமாக இருக்குது, அங்கே போய் நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணணுன்னா இப்போதைக்கு ஐபிஎல் தான். அதுவும் சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி மேட்ச். நேற்று என்ன தான் சிஎஸ்கே தோற்றுருந்தாலுமே அந்த ப்ரொமோஷனில் இந்தியன் 2 வந்து ஜெயிச்சிருச்சு. விக்ரம் படத்தோட வெற்றிக்கு அந்த கதை, அந்த நாயகன், இது எல்லாத்தையும் தாண்டி, இது எல்சியு, சூர்யா இருக்கார், விஜய் சேதுபதி இருக்கார், இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு புதுவிதமான ப்ரொமோஷனை கையாண்டாங்க. அந்த ப்ரொமோஷனை இந்தியன் 2க்குமே இப்போ கையாள ஆரம்பிச்சிருக்காங்க நேற்று. அதை அப்படியே தொடர்ந்து அதே ஃபோர்ஸோட போனாங்க அப்படின்னா இந்தியன் 2 ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்தியன் 2க்கு எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்க? இந்தியன் 2 மட்டும் கிடையாது, இந்தியன் 2 அதுக்கு முன்னாடியே கல்கி வருது. கல்கியில் வந்து அவரோட ரோலை கொஞ்சம் கூட ரிவீல் பண்ணல. ஏன்னா அந்த படத்தோட முக்கியமான கீ பாயிண்ட்டுன்னு அவங்க நினைக்கிறதே அதுதான். ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயத்தில் ரிவீல் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரியே தக் லைஃபு, அப்புறம் இந்த இந்தியன் 3 அது வந்து ஜனவரி மாதம். ஸோ இந்த 6 மாதத்தில் இத்தனை படங்கள் இருக்குது, எல்லாமே பெரிய படம், எல்லாத்தையுமே மோஸ்ட்லி கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. ஸோ மேபி அப்படியே இருந்தால் கூட சின்ன சின்ன விஷயங்கள் செய்கிற மாதிரி இருக்கும். சின்ன 1 நாள் 2 நாள் மேபி ஷூட்டிங் ஏதாவது சின்ன விஷயங்கள் இருக்கும். ஆனால் எல்லாமே மோஸ்ட்லி எல்லாமே கம்ப்ளீட்டட். இனிமேல் இந்த படத்துக்கு பெருசாக ப்ரொமோஷன் பண்ணி இந்த படத்தை பெரிய அளவில், உலக அளவில் பெருசாக ரீச் பண்ணக்கூடியது மட்டும்தான் இவங்களோட மீதி வேலை. ஸோ இந்தியன் 2 படத்துக்கு நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்க, எந்த அளவுக்கு இந்த படத்தை வந்து காத்துக்கிட்டு இருக்கீங்க, அதாவது மரண வெயிட்டிங்கில் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நீங்கள் எத்தனை பேர் மரண வெயிட்டிங்கில் இருக்கீங்க அப்படிங்கிறது கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.